சமஸ்கிருத எழுதுறதுல, உச்சரிக்கிறதுல, வேதங்களை மனப்பாடம் பண்ணி அதை சொல்றதுல எப்படி நம்ம குர்ஆனை யூஸ் பண்ணிருக்கிறோம், அதே மாதிரி வேதங்கள்ல அதே நேரத்தில் இந்து மார்க்கத்தை என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குமோ அதுல எல்லாம் பரீட்சையில தேர்வடைந்து அதனால பல அவார்டு ஆகக்கூடிய சூழ்நிலை வந்தது. இந்தியாவுடைய மிக மேலான அவார்டு ஆகிய ஜனாதிபதி அவார்டு, இப்படி பலவிதமான அவார்டுகளை வாங்கி சிந்தனை இருந்தது. நாம நிறைய படிச்சிருக்கிறோம் அந்த மமதை இருந்தது எனக்கு. ஏன் பரிசை காரணத்தினால. அதே நேரத்தில் ஒரு 3 வருஷ காலம் மிகப்பெரிய ஒரு போஸ்ட் ஆகிய ராஜகுரு போஸ்ட் இருந்தேன். அதுதான் மிகப்பெரிய ஒரு போஸ்ட் இந்து மதத்தில், அதுலயே இருந்தேன். இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை தெரிஞ்சது. அப்போ என்னுடைய நிகழ்ச்சி என்னவா இருந்தது சிந்தனை சொன்னா, இந்து மக்கள் உலக நாடு அளவில் இருக்கிறாங்க, அவங்க மத்தியில போய் அவங்களுக்கு நீங்க நல்ல இந்துவா இருங்க, நீங்க இந்து மதத்தில் பிறந்திருக்கிறீங்க, மேலானதா இருக்குது அவங்க மத்தியில சொல்றதுக்காக வேண்டி சிந்தனையா இருந்தது. அரசாங்க செலவு செய்து என்னை எல்லா நாட்டுக்கும் அனுப்பி வச்சாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் போயிட்டு அந்த மக்கள் அழைப்பு கொடுத்து இந்துவா பிறந்து ஆனா இந்துடைய வாழ்க்கை இல்லாம இருக்கிறவங்களை கூப்பிட்டு அவங்க மத்தியில பேசுறது என்னோட வேலையா இருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான்னு சொன்னா, உங்க மத்தியில இப்படிப்பட்ட காட்சியை கொடுத்து வச்சு சிந்தனை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. சில விஷயங்கள் இருக்குது சிந்தனை செய்யலாம், சில விஷயங்கள் இந்த மூளைக்கு அந்த சக்தி இல்ல, அந்த தாக்கத்து இல்ல. அல்லாஹ் தஆலா சில எவிடன்ஸ் அத்தாட்சிகளை இறக்குறான், கண் முன்னாடி பார்க்க முடியுது. சில அத்தாட்சிகள் நம்மளால சிந்தனை பண்ண முடியாது. பூமியை பரட்டி போட்டேன்றான், நம்மளால போய் பார்க்க முடியுமா? அது பார்த்தாதான் நமக்கு சிந்தனைக்கு புரிஞ்சிக்க முடியுமா? அது அவனுடைய வேலை. அந்த அடிப்படையில உங்க மத்தியில இந்த சூழ்நிலையில வந்திருக்கிற எப்படி அந்த மாதிரி எல்லாம் இருந்து இப்ப போராட்டத்துக்கு நீங்க இந்த இதுல வேலை பார்த்திருப்பீங்க டிவியில. அந்த மாதிரி இருந்த போராட்டத்தில் இருந்த நாம அவ்வளவு சீக்கிரமா இஸ்லாத்துல வர்றது சாதாரண விஷயமா? அப்படி இஸ்லாத்துல வரதா இருந்தாலும் அந்த இஸ்லாமுடைய மார்க்கத்தை விளங்கணும் இல்லையா? அப்படி அந்த இஸ்லாமுடைய மார்க்கத்தை விளங்கினாலும் அந்த இஸ்லாமுடைய மார்க்கத்துக்கு வரணுமே. இது சாதாரண ஒரு முயற்சி கொண்டு ஆகாத. அதுதான் சொல்லிருக்க ஆரம்பத்துல, முயற்சி நாம செய்யலாம், ஆனா அந்த முயற்சிக்குள்ள பலனை கொடுக்கிறது அல்லாஹ் இருக்கலாம். அந்த அடிப்படையில நாம எப்படி இஸ்லாத்துல வந்தோன்றது ஏன் கேட்டால், ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நேற்று தினம், அல்லாஹ்வுடைய நியாமத்து இருக்கிற கோடிக்கணக்கான நியாமத்து இருக்கு. ஒரு சில நியாமத்துக்கள் இருக்கிற அவருடைய அருட்படை, அதை வெளியே சொல்றதுனால பித்னா வரும். என்ன அப்படிப்பட்ட அருட்படை? என்ன? என்னுடைய குடும்பத்தை பற்றி, என்னுடைய மனைவியுடைய குணநலங்களை பற்றி சொல்ல போகும்போது, என் மனைவி சிறப்பானவ, நல்ல குணநலம் உள்ளவங்க, அவரை பற்றி நான் பெருமையா பேசுவேன் சொன்னா, அதுக்கு நடுவுல பேசி முடிக்கும் போது அசாது சைத்தான் வந்துடும். வந்து பித்னாவுக்கு காரணமாயிடும், குழப்பத்துக்கு காரணமாயிடும், எண்ணங்கள் தவறாகிறதுக்கு காரணமாயிடும். அதுவும் நியாமத்து தான். ஆனா அதை பகிரப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதை கேட்கறதுனால ஒண்ணு ஈமான் சிரமமாக போறதில்லை, ஈமான் பலமாக போறதில்லை. ஆனா ஒரு சில நியாமத்துகள் இருக்குது, அதை சொல்றதுனால சொல்றவங்களுக்கும் கேட்கறதுனால கேட்கிறவங்களுக்கும் ஈமான் சிரமம். எந்த ஒரு நியாமத்தை வெளிப்படுத்துறதுனால ஈமான் சிரமமாகுமோ, அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கக்கூடிய அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் கிடைக்குமோ, அந்த மாதிரியான நியாமத்துக்களை வெளிப்படுத்துறது இருக்குது மேன்மையா இருக்கு. அந்த வகையில எனக்கு கிடைச்ச நியாமத்துகள் உங்க மத்தியில நான் பகிர்ந்துக்கிறேன். 1998 வருஷம் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி நோம்புடைய காலம். அன்றைய தினம் அந்த வருஷத்துல நோம்பும் 16 தான். அந்த சூழ்நிலையில நான் மதுரைக்கு போயிருந்தேன். தமிழ்நாட்டில் மதுரை இருக்கு, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அந்த மதுரைக்கு போயிருக்க ஒரு பெரிய ப்ரோக்ராம் அது, ஒரு 2 லட்சம் மக்கள் போடக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் அது. அதுல போய் கலந்துக்கிறதுக்காக வேண்டி எனக்கு ஏற்பாடாயிருக்கு. அந்த இடத்துல போய் மறுநாள் வெடிஞ்சா 17ஆம் தேதி நான் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி ஆகணும். மிகப்பெரிய ஒரு யாகம் எல்லாம் வளர்ந்த ஒரு ப்ரோக்ராம். அன்றைய தினம் இரவு நீங்க பார்த்த அந்த காட்சியில இருந்து அப்போ அந்த நேரத்தில் இரவு ஓய்வெடுத்த 3 மணி வரைக்கும் ஓய்வெடுத்து எந்திரிக்கும் போது மணி 3, ஏர்லி மார்னிங் மிட் நைட்ல 3 மணிக்கு எந்திரிச்சேன்.
எந்திரிச்சு இன்னும் நேரம் இருக்கிற கொஞ்ச நேரம் தூங்கலாமே சொல்லி நான் மறுபடியும் ஓய்வு இருக்கிற நேரத்துலதான் எனக்கு இந்த இஸ்லாமுடைய பாக்கியம் கிடைச்சது. தீனுல் இஸ்லாமுடைய மேலான பாக்கியம், மகத்துவமான இந்த மார்க்கம் கிடைச்சது. அன்றைய தினம் 3 மணிக்கு இரவு மிட்நைட்ல 3 மணிக்கு தூங்கிட்டு சரி கொஞ்ச நேரம் பொறுத்து எந்திரிக்கலாமே சொல்லி பொறுத்து அந்த நேரத்தில் திடுக்கிட்டு எந்திரிக்கிறேன். அப்போ 4:40 நேரம், தஹஜ்ஜுடைய நேரம். திடுக்கிட்டு எந்திரிச்சு ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கிறேன். காரணம் அந்த இரவு அந்த 98வது வருஷம் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி இரவும் 17 விடிகால அந்த நேரத்தில் தூக்கத்தில் ஆழ்ந்து இருக்கிற சவுண்ட் ஸ்லீப்ல இருக்கும்போது எனக்கு கேட்ட சப்தம் தான் இந்த தினம் நான் அல்லாஹ்வுடைய மேலான கிருபையை கொண்டு இஸ்லாம்ல வரக்கூடிய பாக்கியம் கிடைச்சு. அப்படி என்ன சப்தம் கேட்டேன்? லா இலாஹ இல்லல்லாஹ் 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 முஹம்மது ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ். இப்போ உங்க மத்தியில எப்படி சொன்னேனோ இந்த இதே முறையில தான், ஆனா அது வித்தியாசமான குரல். அந்த குரலை என்னால ஒரு மனிதனுடைய குரலோடு ஒப்பிட்டு பார்க்க முடியல. காரணம் என்னோட வாழ்க்கையில ஆரம்ப காலத்துல லட்சக்கணக்கான மக்களோட பதவி இருக்கிறதுனால எனக்கு ஓரளவுக்கு யுகிக்கக்கூடிய தன்மை அல்லாஹ் வந்திருந்தான். அந்த அடிப்படையில பார்க்கும்போது அது சராசரி ஒரு மனிதனுடைய குரலாக எனக்கு தெரியாது. ரொம்ப நீளமான, ரொம்ப இனிமையான, ரொம்ப மேலான அந்த குரலை கேட்க அதோட தூக்கத்திலிருந்து இருக்கிறது எந்திரிச்சதுதான் தாமதம். பார்க்கிறேன் என் உறவு கூட வேர்த்து போயிருது. அந்த சூழ்நிலையில இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த ப்ரோக்ராம் போய் அட்டன் பண்ணணும், என்ன அழைப்பு கொடுக்கறதுக்கு ஆளுங்க வந்துருவாங்க. இந்த சூழ்நிலையில தான் என்னுடைய வாழ்க்கையில முதல் முறையாக இந்த ப்ரோக்ராம கேன்சல் பண்ண என்னால ஒண்ணு செய்ய முடியல. என்னால எதுவுமே ஏதாவது எதுலையுமே ஈடுபடக்கூடிய சூழ்நிலை எனக்கு முடியல. அப்ப அந்த நேரத்துல எந்த ப்ரோக்ராமா போயிருந்தனோ அதை கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்து என்னுடைய இடத்துக்கு வந்து அதற்கு பின்னாடிதான் இந்த குரலுடைய விளக்கம் என்ன, ஏன் நமக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. இந்த மத்தியில பேச வந்திருக்கிற எனக்கு அந்த நேரத்தில் ஒன்றும் தெரியாது. அப்போ இந்த குரலுக்குள்ள விளக்கம் என்னன்னு கேட்டு அந்த விளக்கத்தை கேட்ட நேரத்தில் இதுதான் விளக்கம் சொல்லி ஒரு பெரியவர்கிட்ட கேட்கக்கூடிய சில சூழ்நிலைகள் எல்லாம் உருவாச்சு. அதை நான் சொல்ல ஆரம்பிச்சேன். இன்னைக்கு ப்ரோக்ராம் அதிகாயிடும் அப்படியெல்லாம் விளக்கமாக கேட்டு அதன் பின்னாடி இந்த இஸ்லாமுடைய மார்க்கம் என்னுடைய உள்ளத்துல ஆழ்ந்த ஒரு உறுத்தலை கொடுத்தது. அதற்கு பின்னாடி 1 மாத கால அளவுல பல விஷயங்கள் என் முன்னாடி வந்தது. அது அத்தனையும் எப்படியெல்லாம் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம சரி செய்திருக்க முடியும் பார்த்து ஒவ்வொரு விஷயங்கள் இருந்து அப்புறமாகி வெளியே வந்து இந்த மார்க்கத்தில் வரக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. வந்து இந்தியோட 6 வருஷம் முடிஞ்சது. வந்த மறுவருடம் அல்லாஹ் ஹஜ்ஜிக்கு அழைப்பு கொடுத்தான். அந்த ஹஜ்ஜில போய் போனவர்கள் இன்னும் மேலான விளக்கம் கிடைச்சது. ஆக இந்த இஸ்லாமுடைய மார்க்கம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்தது இருக்கிறே. நான் அதுதான்